நம்மால 10 சூடம் ஏத்துவான், 11ஆம் சூடத்துல சொல்லிடுவான், இதோட 11 சூடம் ஏற்றிவிட்டு ஒன்னும் நடந்த வார்த்தை காணும். ஆனா அவன் பாரு உன்னை கும்பிடவே மாட்டேன், அவன் நல்லா இருக்கா அப்படின்னு. இதுக்கு பேர் தான் மாயைன்னு. பக்தினா என்னன்னா, முருகன் தான் வேணும்னு யாரு உள்ளுருக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் வாழ்க்கையாக மாறுவார். இப்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னன்னா, அருணகிரிநாதரே அதை சொல்றாரு. என்னன்னா, முருகன்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்கிறாரு. என்ன கேட்டார் அப்படின்னா, சாமி என்னை சுத்தி இவ்வளவு விஷயம் இருக்கு, குடும்பம், வேலை, அத்தனை என்னென்னமோ இருக்கு, தினமும் என்னை போட்டு படுத்துது. அத சொல்றாரு பாருங்க. என்னன்னா, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்னன்னா, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. என்னன்னா, முனிவர்கள் மாதிரி நான் போய் காட்டுல தவம் பண்ணல, அங்க உட்கார்ந்து நான் முருகா முருகான்னு சொல்லல, அந்த